கோவை புறநகர் பகுதிகளில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கும் கல்லூரி மாணவர்களின் அறைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா வேட்டையில் ஈடுபட்ட காவலர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சியின் பின்னணி என்ன? கஞ்சா வழக்கில் மாணவர்கள் தங்கியிருக்கும் வாடகை வீடுகளில் அதிரடி ரைட், தேடுதலில் சிக்கிய பயங்கர ஆயுதங்கள், காவல்துறையினருக்கு காத்திருந்த ட்விஸ்ட். நடந்தது என்ன? கோவை மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் போலீசார் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரே நாளில் மட்டும் 202 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சப்ளை செய்யும் கும்பலை கூண்டோடு தூக்க தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். அதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் பகுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களின் அறைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கோவில்பாளையம், சூலூர் மற்றும் செட்டிப்பாளையம் ஆகிய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த திடீர் சோதனையானது நடத்தப்பட்டது. அதிகாலை நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மாணவர்களின் அறைகளின் கதவுகளை தட்டி உள்ளே நுழைந்த தனிப்படை போலீசார் அங்கு வைக்கப்பட்டிருந்த உடைமைகள் மற்றும் பைகளை அங்குலம் அங்குலமாக சோதனை செய்தனர். இந்த அதிரடி சோதனையின் போது சில மாணவர்களின் அறைகளில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. அதில் உச்சகட்டமாக சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் கண்டெடுக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கஞ்சா புழக்கம் இருப்பதாக நடத்தப்பட்ட சோதனையில் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சம்பந்தப்பட்ட அறையில் தங்கியிருப்பவர்களை லிஸ்ட் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவர்கள்தான் இந்த அறைகளில் தங்கியுள்ளார்களா அல்லது மாணவர்கள் அல்லாதவர்கள் படிப்பதாக கூறிக்கொண்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்களா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் ஆயுதங்களுடன் பதுங்கி சதித்திட்டம் தீட்டி வந்த இளைஞர்கள் போலீசில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நடத்தப்படும் சோதனையில் கஞ்சா சிக்காமல் இருந்ததில்லை. இருப்பினும் அஞ்சாமல் மாணவர்கள் செய்யும் இந்த சட்டவிரோத செயல்கள் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது.